முக்கியமான சொத்து எது? மூச்சு, பிராணன். ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சுவாசம். இதே மாதிரி 21,600 முறை ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறோம். ஒரு சுவாசத்துல உள்ள இருக்கக்கூடிய மூச்சினுடைய அங்குலம் 8 அங்குலம், வெளியே விடக்கூடிய மூச்சினுடைய அங்குலம் 12 அங்குலம். அப்போ ஒரு பிரீத்திங்ல 4 அங்குல பிராணன் அதிகமா வெளியே போகும். நீங்க இந்த நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சி முறையை கத்துக்கோங்க. கத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வருஷம் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரீத்திங்ல உள்ள எடுக்கக்கூடிய மூச்சினுடைய அளவு 12 அங்குலம் ஆயிரும், வெளியே விடக்கூடிய மூச்சினுடைய அளவு 8 அங்குலம் ஆயிரும். அப்போ ஒரு சுவாசத்துல 4 அங்குல பிராணன் சேமிக்கப்படுகின்றது. இந்த சேமித்த பிராணன் தான் நமக்கு லைஃப் லாங்கா 120 வயது வரை நம்ம சிறப்பாக வாழ செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு எல்லாரும் கையில இருக்கக்கூடியது செல்போன். செல்போன் இல்லாம நம்ம வாழ்க்கை வாழ முடியாதுங்க நிலைக்கு வந்து. காலையில முடிச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் எதை பாக்குறோம்? கையில போட்டிருக்கான்னு எடுத்து பார்த்து அதுலதான் குட் மார்னிங் எல்லாமே போடுறோம், குட் நைட் எல்லாமே போடுறோம். இந்த செல்போன் வந்து தேவைக்கு அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களா இருக்கிறாங்க, இப்ப படிக்கிறது கூட அவங்களுக்கு நெட்ல தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை பாருங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல ½ அன் அவர் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்களா, அதோட அதை தள்ளி வச்சு அதுக்கு நமக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. இரவு படுக்கும் பொழுது நல்ல ஆழ்ந்த நித்திரை வேணும் அப்படின்னா நீங்க காலையில எழுந்த உடனே அஞ்சலி முத்திரை, கை இந்த மாதிரி கும்பிட்டுக்கோங்க, 2 கையும் கும்பிட்டுக்கோங்க, கை எப்படி ஜஸ்ட் நேரா வச்சுக்கோங்க. காலையில எழுந்த உடனே நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க 5 முறை. அஞ்சு முறை நல்ல மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெடுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசா உள்ள போய்க்கணும். காலையில் எழுந்த உடனே விரிப்பில உட்கார்ந்து 5 முறை மூச்சை உள்ளெடுத்து வெளியே விட்டுட்டு கண்ணை மூடி தலை முதல் கால் வரைக்கும் அந்த உடலுக்கு, உடல் உள்ளுறுப்புக்கு, இந்த உடலை இயக்குகின்ற உயிருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. தலையில இருந்து அப்படி மூளை, மூளை உள்பகுதி, அதுக்கு பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், கண்கள், காது, மூக்கு, வாய், தொண்டை, தொண்டை உள்பகுதி, தைராய்டு, பேரா தைராய்டு, இதயம், இதய வாழ்வுகள், தைமஸ் சுரப்பி, சிறுகுடல், பெருங்குடல், அப்படி அந்த வயிற்று உள்பொருள் உள் உறுப்புகள் அனைத்து பகுதிக்கும் ஒரு தேங்க்ஸ். அதே மாதிரி சிறுநீரகம், சிறுநீரகப்பை, அட்ரினல் சுரப்பி, போனாடு சுரப்பி, வலது கால், இடது கால், தலை முதல் கால் வரை மனசினால் அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. இந்த உறுப்புகளை சீராக இயங்க செய்யக்கூடிய இறைவனுக்கு நன்றி. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்த உடனே அப்ப ஸ்டார்ட் டே வித் காட். இரவு படுக்கிறீங்களா, படுக்கும் போது அதே மாதிரி கைகளை கும்பிட்டு நல்லா 5 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விட்டுட்டு தலை முதல் கால் வரை அந்த உடல் வெளித்தசைகள், உடல் உள்ளுறுப்புகள், இந்த உடலை இயக்கக்கூடிய உயிர், உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவனுக்கு நன்றி. இரவு படுக்கும்போது ஒரு 5 நிமிஷம். அப்ப எந்த டே வித் காடு. இன்னும் ஒண்ணு சொல்ற கஷ்டமா இருக்கும், ஃபீல் தி டே வித் காட் அப்படின்ட்டு. அப்பப்போ 1 மணி நேரத்துக்கு ஒருக்க நேரம் கிடைக்கும் போதுலாம் நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விட்டு அந்த இறைவனுக்கு, உள்ளே இருக்கக்கூடிய பிராணனுக்கு, இறைவனுக்கு, இறைவனை, உயிருக்கு, உயிர் ஆற்றலுக்கு நன்றி. அப்பப்போ அதை நினைச்சுக்கோங்க. இது சிம்பிள் பயிற்சி. காலையில் எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம், இரவு படுக்கும் போது 5 நிமிஷம், அப்பப்ப நேரம் கிடைக்கும் பொழுதுதான் நீங்க வீடு தூக்குறீங்களா, பெருக்கும் போது கூட நல்ல இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டே பெருக்குங்க. நம்ம எல்லாருமே இல்லறத்தில் இருக்கின்றோம், நமக்கு டைம் கிடையாது. இருக்கக்கூடிய நேரத்தை இறை வழிபாடாக நம்ம ஆக்கிக்கணும். அப்ப இந்த உடலே ஒரு ஆலயம், இந்த உடலுக்குள்ளதான் இறைவன் இருக்கின்றார். அந்த இறைவனை நாம் வணங்குகின்றோம். அதான் எள்ளகத்து எண்ணெய் இருந்ததனை ஒப்புமே உள்ளகத்து ஈசன் ஒளி. எள் திடப்பொருள், எண்ணெய் திரவ பொருள், எள்ளுக்குள் எண்ணெய் ஒளிந்திருப்பது போல் இந்த உடலுக்குள் ஈசன் ஒளி ஒளிந்திருக்கின்றது. சோ இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு, உணவில் ஒரு ஒழுக்கம். காலையில 8 to 8:30 மணிக்குள்ள காலை டிஃபன், அரைவயிறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். காலையில சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு உணவு வேண்டாம். மதியம் 12 to 1:30 மணிக்குள்ள நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க, சாதத்தை குறைச்சுக்கோங்க. மதிய சாப்பாடு 12 to 1:30 2 மணிக்குள்ள முடிச்சிருங்க. இரவு 7 மணிக்குள்ள சாப்பிடணும். அரைவயிறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். 9:30 மணிக்கு தூங்கும் போது நம்ம உடல் எல்லாம் ஃப்ரீயா இருக்கணும். எதற்கு தூக்கம்? இந்த உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஓய்வு கொடுப்பதற்கு தான் தூக்கம். இன்றைக்கு நம்ம ஐடி பீப்புள் ஒர்க் பண்றவங்க எல்லாருமே மேக்சிமம் 11 மணிக்கு இரவு என்ன சாப்பிடலாம்னு பேசுறாங்க, 12 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறாங்க. அப்போ எல்லா வகையான டிசீஸும் வரும். கல்லீரல் டாக்டர், சிறுகுடல் பெருங்குடல் டாக்டர், அங்க போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலமோதிக்கிட்டு தான் இருக்கும். ப்ரெஷர் வரும், எல்லாமே வரும். நம்முடைய வாழ்க்கை முறையை மாத்திக்கிட்டோம்னா வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்ப நம்முடைய பயிற்சி மையம் மாங்காட்டுல இருக்குது, பதஞ்சலி யோகாலயம்னு வச்சிருக்கோம். எவ்ரி சண்டே அங்க வந்து 7 to 8 ஒரு யோக பயிற்சி, எல்லாருக்கும் ஆண்கள் பெண்கள் ஃபேமிலியோடு வந்து கத்துக்கிடுவாங்க. 8 to 10 வரைக்கும் ஒரு மெடிடேஷன், பஜன்ஸ், அன்னதானம் நடக்கும். மேக்சிமம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து நம்ம எவ்ரி சண்டே கத்துக்கிடுவாங்க. ஒரு சண்டே ரெகுலரா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துகிட்டே இருக்கிறவங்க, அவங்களுடைய ஒய்ஃப் வரல, ஹஸ்பண்ட் மட்டும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த சண்டேல நான் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக் கொடுத்தேன். டென்ஷன் வருது இல்லையா,
கோபம் வருது, நமக்கு அடிக்கிற கோபம் டென்ஷன் வரும்பொழுது இதய துடிப்பு ரொம்ப ஸ்பீடா அடிக்கும். அப்ப இந்த கோபம் டென்ஷன் வந்துச்சுன்னா ஒரு சின்ன டெக்னிக் என்ன பண்ணணும்னா, வாய் வெளியே ஸ்பீடா மூச்சு வெளியே விட்டுறணும். ஒரு 3 முறை இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா அந்த டென்ஷன், கோபம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியே போயிடும், ரிலீஸ் ஆயிடும், மைண்டு காம் ஆயிடும். இதை வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய வரும்போது அன்றைக்கு அவங்க ஒய்ஃப் வரல, ஹஸ்பண்ட் மட்டும் வந்திருந்தார். இதை சொல்லி கொடுத்தோன்னே நேரம் வீட்டில் போய் அவங்க ஒய்ஃபை பார்க்கும்போது பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் கேட்டாங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டாங்க. பெரிய டெக்னிக், அடுத்த வாரம் சார்ட்ட வந்து கேடு, சார் சொல்லுவாங்க அப்படின்ட்டாங்க. அடுத்த வாரம் 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க. சார் போன வாரம் நான் கிளாஸ்க்கு வரல, இனி பார்க்கும்போது ஃபுல்லா பூன்னு பண்றாங்களே, என்ன சார் விஷயம்? யாரையாவது பார்த்தா டென்ஷனோ கோபமோ ஸ்ட்ரெஸ்ஸோ வந்துச்சுன்னா பூன்னு சொன்னா அது சரியா போகும். நான் அந்த மாதிரி டென்ஷன் ஆகி அவரை பார்த்து எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, டென்ஷன் வரலாம், எப்பமா தான் வரணும். அடிக்கடி டென்ஷனே வாழ்க்கையே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம டென்ஷன் வரும்பொழுது அந்த டெக்னிக்கை யூஸ் பண்றோம். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவில் ஒரு ஒழுக்கம், உறக்கத்தில் ஒரு ஒழுக்கம். இரவு 10 மணிக்கு தூங்க போயிடணும். அப்போ 9:30 மணிக்கு தூங்க போகணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. 10 மணிக்கு படுத்தீங்கன்னா காலையில 4 மணி வரைக்கும் நல்ல நித்திரை, ஆழ்ந்த நித்திரை. அப்ப இந்த உறக்கத்தில் ஒழுக்கம், உணவில் ஒழுக்கம், உழைப்பில் ஒரு ஒழுக்கம். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இந்த பயிற்சிகளையும் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த நோயும் நமக்கு வராது. மருத்துவருக்கு மருத்துவர் யோகா மறந்துடாங்க. நம்ம நாமக்கல் ராஜான்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கோம், பெரிய பரதநாட்டிய நிபுணர். அவருக்கு 85 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவர் நம்மகிட்ட வந்து இந்த முத்திரைகள்லாம் கத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு 80 வயசுக்கு மேல, 81 வயசு இருக்கும்போது திடீர்னு நைட்டு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இந்த சூரிய முத்திரை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதய துடிப்பு சீராக இருக்கும். இது வந்து இதயத்தை சீராக இயங்க வைக்கும். அதனோட கத்திருக்காரு. நைட்டு ஹார்ட் அட்டாக் வந்த உடனே ஒய்ஃபுக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்டு அந்த முதிரையில் உட்காந்துட்டார். இந்த சூரிய முதிரையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டார். ஆம்புலன்ஸ் வந்து அவனே நடந்து போனாரு. ஏறி ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. அங்க அட்மிட் பண்ணும்போது அந்த கையை எடுக்கல, இப்படியே தான் வச்சிருக்காரு. அவருக்கு ஃபுல்லா டெஸ்ட் எடுத்தாங்க. எடுத்துட்டு உங்களுக்கு மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்தது, மைல்டா ஆயிடுச்சு, எதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லையா, கையை அப்படி வச்சிருக்கீங்கன்னு டாக்டர் கேட்டாரு. இது முத்திரை சார், இது பண்ணா ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நல்லா ஆகுது. ஓகே, உங்களுக்கு அதான் காப்பாத்திருக்கு. ஆனா வெளியே வந்து டாக்டர் சொல்ல மாட்டாரு, அதான் காப்பாத்தி சொல்ல மாட்டாரு. ஓகே அப்படின்ட்டு ஒரு நாள் அப்சர்வேஷன் மட்டும் இருங்க, உங்களை அனுப்பிச்சிடலான்னு ஜென்ரல் வார்டில் வச்சுக்காங்க. எனக்கு போன் வருது, இந்த மாதிரி நாமக்கல் ராஜாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சரி, அவர் பார்க்க போலான்ட்டு நான் ஸ்பீடா பார்க்க போறேன். இப்போ நான் போகும்போது பாத்தீங்கன்னா வெளியே ஜென்ரல் வார்டில் சுத்தி எல்லாரும் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அவர் இந்த முத்திரையை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, சூரிய முத்திரை பண்ணுங்க அப்படின்னு. நான் போய், சார் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க. ஆமா, நீங்க தான் முத்திரையை கற்றுக் கொடுத்தீங்க, தான் என்னை காப்பாத்துச்சு. அதனால இருக்கிறவங்களுக்கு 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நாளைக்கே நீ டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, ஏன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாரும் சீக்கிரம் வெளியே போயிடுவாங்க. அதனால என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க நாளைக்கு. என்ன இந்த முத்திரை உங்களை நிச்சயமாக நன்றாக வாழ வைக்கும். நம்பிக்கையோடு பிராக்டிஸ் பண்ணுங்க, நிச்சயமாக வாழ வைக்கும். இப்ப நிறைய முத்திரைகள், நிறைய ஆசனங்கள், நிறைய மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி, பிராணாயாமம் எல்லாம் இருக்குது. அந்தந்த வயதுக்கு ஏற்ப எதை கத்துக்கிடணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அந்த விதிமுறைகள் தான் யோகாசனங்களை நம்ம ஒரு ஆசிரியர் பயிற்சியை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த விதிமுறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணி டிஸ்டிங்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சிவகாம சுந்தரி அவர்கள். ஸோ அவங்க உங்களுக்கு இந்த இடத்துல இந்த அஷ்டாங்க யோக முறை பயிற்சியின் மூலமாக இந்த கலைகள் உங்களுக்கு அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க நல்லா பயிற்றுக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் இதை சொல்லுங்க. 10 பேருக்கு 20 பேருக்கு சொன்னீங்கன்னா 5 பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க, 10 பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதை பத்தி பரவாயில்ல. இந்த 5 பேர் அக்செப்ட் பண்ணி இங்க வந்து பயின்று அவங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாங்கன்னா உங்களை வாழ்க்கையில என்னைக்கும் மறக்க மாட்டாங்க இல்லையா? இன்றைக்கு நான் என்னுடைய குருநாதரை மறக்கல அப்படின்னா அவர் மூலியமாக தான் இந்த கலைகளை பயின்று இன்றைக்கு ஒரு ஆசனாக இருக்கின்றேன்.